ஹலோ! ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் கறி எப்படி வைக்கலான்னு சொல்லி தரேன். அதுக்கு அரை மூடி துருவின தேங்காய், அது கூடவே 10 சின்ன உள்ளி, 5 பல் பூண்டு சேர்த்து 3 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தனி மிளகாய் தூள். அது கூடவே 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக முழு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி, அதை நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அம்மா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ண மறந்துட்டாங்க. அதனால இப்போ ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அரைக்கிறப்போவே சேர்த்து அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் இது கூட சேர்த்துட்டு, அது கூடவே மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி, இப்படி ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். ஆனால் கறி வெளியே பொங்கி வந்துடக்கூடாது. அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்தால் போதும். அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மீன் கறி ரெடி. பாய்.